நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், எவ்வளோ முக்கியமான வேலையில இருந்தாலும், உங்க ஒய்ஃப்ட்ட இருந்து, உங்க வீட்ல இருந்து ஏதாச்சும் ஃபோன் வந்துச்சு அப்டி சொன்னா, அந்த ஃபோன தயவு செய்து எடுத்து, என்ன விஷயமா அவங்க கால் பண்ணாங்க? எதுக்காக கால் பண்ணியிருக்காங்க? என்ன சொல்ல வராங்கன்றத ரொம்ப ஷார்ட்டா அவங்கள்ட்ட கேளுங்க. அதேபோல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கறத அவங்கள்ட்ட சில வேர்ட்ஸ்ல புரிய வச்சுருங்க. இருக்கக்கூடியவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு, இந்த மாரி நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். நான் திருப்பி உங்க லைன்ல வரேன் அப்டிங்கிறத சொல்றது ஒண்ணும் பெரிய டைம் ஆக போறதில்ல. ஆனா அவங்க எந்த நிலைமையில ஃபோன் பண்ணாங்க அப்டிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பொதுவாகவே இன்னைக்கு வரக்கூடிய கால்ஸ் என்ன நினைக்கிறோம் அப்டின்னா, மனைவினாலே தொந்தரவு தான் பண்ணுவா. அவ இப்படிதான் ஃபோன் பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படிங்கிற மாரி சிந்தனை நெறைய ஹஸ்பண்ட்ட்ட இருக்கு. இதே போல குழந்தைகள்ட்டயும் ஈவன் இதே மாரி நம்ம நடந்து கொள்றோம். அந்த மாரி இல்லாம நான் ரீசென்ட்டா ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தேன். முக்கியமான மீட்டிங். அவங்க குழந்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவரு ஃபோன் எடுத்து குழந்தைகிட்ட எப்படி ஃப்ரீயா ரொம்ப சாதாரணமா தான் பேசுவாரு. அப்படி டீட்டெயிலா பேசுறாரு. முன்னாடி இருக்கவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப அழகா ஃபோன் எடுத்து என்ன எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? என்ன விஷயம் சொல்லி ரொம்ப டீட்டெயிலா கேட்டு அப்புறமா என்னப்பா நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். நான் முடிச்சுட்டு கண்டிப்பா உங்க அப்பா கால் பண்ணுவேன் ஓகேவா? சொல்லிட்டு அவரு குழந்தைய ரொம்ப நார்மலா கட் பண்ணாரு. இப்ப நான் கேட்கும்போது அவர் சொன்னாரு, "என்ன இப்படி நீங்க பேசுறீங்க?" அப்படின்னு. ஆமாங்க. நம்ம உட்கார்ந்திருக்க நம்ம முக்கியமான மீட்டிங் நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபோனுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அவங்களுக்கு நம்ம முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறது தெரியும். எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல தாங்க இருக்கு. நம்ம புள்ளைங்க நம்ம மனைவிக்காக தான் நம்ம பிஸியா இருக்கிறது, நம்ம சம்பாதிக்கிறது, மீட்டிங் அட்டெண்ட் பண்றது எல்லாமே. அவங்களுக்கே நம்ம ஸ்பேஸ் குடுக்காம, அவங்களுக்கே டைம் குடுக்காம நம்ம இத பண்ணி என்னங்க சாதிக்க போறோம்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லி முடிச்சுட்டு போனாரு. ஸோ உங்க லைஃப்லயும் இந்த மாரி விஷயங்கள் டெய்லி நடக்கக்கூடியது தான். நீங்க தயவு செய்து மீட்டிங்ல போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போறேன். இந்த மாரி ஏதாச்சும் உனக்கு தேவை இருந்தா இப்பயே சொல்லு. நம்ம பேசிடலாம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க மீட்டிங்ல இருக்கும்போது கால் பண்ணா கூட எடுத்து 1 ஆர் 2 வேர்ட்ஸ்ல அவங்களுக்கு பேசி புரிய வச்சு, அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. எந்த காரணத்த கொண்டு எந்த நிலைமையிலயும் உங்க ஒய்ஃப் அண்ட் பசங்கள இக்னோர் பண்ணாதீங்க.